Hi, நான் உங்கள் Chef Sai. Welcome to TCDC Make it easy, powered by Fortune Refined Sunflower Oil and Ambrosia Honey. Rose Ravioli with besamel sauce. Fantastic. Excellent try. Thank you, chef. Come out really well. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னா ரிஃபைன்ட் ஃப்ளார், மைதா, முட்டை, பட்டர், சாஸ் பண்ணுறதுக்கு மில்க்கு, ஸ்டஃப் பண்ணுறதுக்கு க்ரீம் சீஸ் அண்ட் பீட்ரூட் பியூரே. இந்த ரோஸ் ரவியோலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மைதா வந்து ஒரு 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 1 ஹோல் எக், அதுக்கப்புறம் ஒரு 3 எக் யோக் எல்லோ மட்டும், பீட்ரூட் பேஸ்ட் நல்லா ஃபைனாக ஸ்ட்ரெயின் பண்ணி கலருக்காக டோ ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்படி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு டைட்டான டோ, கைக்கு லைட்டாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி ஸ்மூத் டோ. உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப டார்க்காக வேணும்னா நிறைய பீட்ரூட் பியூரி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் கலர் இருந்தால் போதும்னா ஒரு 300 கிராம்ஸுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் பேஸ்ட்டு. டோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாஸ்தா வந்து ரெடி பண்ணி பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். கொஞ்சமாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு 25 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 25 கிராம்ஸ் வந்து மைதா ஆட் பண்ணுறேன். ஈக்குவல் பார்ட்ஸ் சேம் குவான்டிட்டியில் இது ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரெஞ்ச் குசினில் இது ஒரு பேசிக் சாஸ், மதர் சாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சாஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது வச்சே நீங்கள் வந்து ஒரு நிறைய சாஸஸ் வந்து நீங்கள் இதில் ரெடி பண்ணலாம். இதில் சீஸ் போட்டால் மார்னே சாஸ், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போது இதோட பேர் மாறிட்டே வரும். ஸோ இப்படி குக் பண்ணும்போது இந்த பட்டரில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் எவாபரேட் ஆகிடும். கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் ரூ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ இப்போ ஒயிட் சாஸ்க்கு வந்து நம்ம பால் சூடு பண்ண போகிறோம். 10 பார்ட்ஸ். இப்போ இது 25 கிராம்ஸ்னா இது ஒரு 1/4 லிட்டர். 250 ml மில்க் வந்து நம்ம ஃப்ளேவர் பண்ணணும். வெங்காயத்தை இப்படி பிரியாணி இலை வச்சு ஒரு 4 கிராம்பு. ஸோ இந்த வெங்காயத்தை வந்து இந்த பாலில் போட்டுருவோம். இந்த பால் ரெடி ஆகிடுச்சு. ஆறுனா இந்த ரூ, இந்த மைதா பட்டர் வச்சு பண்ண இந்த ரூ வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த வெங்காயத்தோட வேலை முடிஞ்சிச்சு. அதனால் இது வந்து எடுத்து சைடில் வச்சுட்டு நல்லா விஸ்க் பண்ணிட்டோன்னா இந்த லம்ப்ஸ், அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி நல்லா ஈவனான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இதில் கொஞ்சமாக நட்மெக், நல்ல ஒரு பிஞ்ச், இல்லைன்னா சின்ன சின்னதாக ஒரு 2 பிஞ்சஸ் நட்மெக் ஆட் பண்ணோன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேவர் வரும். இது வந்து நம்மளோட சாஸோட பேஸ் ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போது. ஸோ இப்படி உங்களுக்கு ஸ்பூன் பின்னாடி ஒரு லைன் ஃபார்ம் ஆகணும். சாஸ் ரெடி ஆகிடுச்சு, ஒயிட் சாஸ் ரெடி, சைடில் வச்சுக்கலாம். அடுத்தது பாஸ்தா பாயில் பண்ணோம். பாஸ்தாவுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபைன் சாப் பண்ண கார்லிக், ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைன் சாப் பண்ண அனியன், ரெண்டுமே ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். ஒரு 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இதில் நம்ம ரெடி பண்ண பெஷமல் சாஸ், அதாவது ஒயிட் சாஸ், ஒரு கரண்டி. உங்களுக்கு சாஸ் அதிகமாக வேணும்னா ஒரு 2 கரண்டி கூட போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஒயிட் சாஸ் குக் ஆகும்போது திக்காகிட்டே இருக்கும். அதுக்கு கொஞ்சம் பால் ஆட் பண்ணுவோம். நான் இப்போ 1 கரண்டி பால் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கரண்டி க்ரீம். ஒரு ரிச் க்ரீமியான ஒயிட் சாஸ் ரெடியாக இருக்குது. இதில் சீஸ் போட்டால் இதோட பேர் மாறும். இட் பிகம்ஸ் மார்னே சாஸ். இப்போ ஃப்ளேவருக்காக ட்ரைட் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பீட்சா வாங்கும்போது சைடில் கொடுப்பாங்களே இட்டாலியன் சீசனிங், அதெல்லாம் இதில் போடலாம், யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நல்ல உமாமி டேஸ்ட் வரும். இப்போ சீசனிங் சால்ட், அதே விதமாக ஒயிட் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக, ரொம்ப கலர் மாறக்கூடாது. இப்போது இதில் நீங்கள் ஸ்பைஸியாக வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான ஒரு ஃப்ளேவர்ட், பியூட்டிஃபுல்லி ஃப்ளேவர்ட் பெஷமல் சாஸ் ரெடி. இந்த ரவியோலியில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் க்ரீம் சீஸில் சீசனிங் இருக்காது. ஸோ நம்ம இது கொஞ்சம் சீசன் பண்ணுவோம். ரிச்னஸ்க்காக கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பியூட்டிஃபுல் மிக்சர் ரெடி பண்ணுவோம். அதுதான் எடுத்துகிட்டு ரவியோலிக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ரவியோலி பாயில் பண்ணுவோம். கொஞ்சம் கிரேட்டட் சீஸ், நான் இங்கே பார்மேசன் சீஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் ரேஷியோ, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீஸ். அதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்.
ட்ரைட் ஹர்ப்ஸ், சால்ட் வந்து ஆல்ரெடி சீஸில் இருக்கும். ஸோ செக் பண்ணி இந்த மிக்சர் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் பெட்டிங், அது வந்து பாஸ்தா ரெடி பண்ணோம். அது பாயில் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி முன்னாடியே ஊற்றி வச்சிட்டோன்னா நம்ம பாஸ்தா ரெடி பண்ணுறதுக்குள்ளே தண்ணி ரெடி ஆகிடும். நம்ம டோவில் சால்ட் போடலை. ஸோ இதில் வந்து குட் குவான்டிட்டி சால்ட். நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது இந்த தண்ணி வந்து உப்பாக இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண டோ வந்துட்டு ஒரு தின் ஷீட்டாக ரோல் பண்ணிக்கணும். ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் தின் ஷீட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கட்டரில் ரவுண்டாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ண பீட்ரூட் பாஸ்தா டோ வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி தின் ஷீட்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் கொடுத்துட்டு அது ரோஸ் ஷேப்பில் ரோல் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். பாஸ்தா பிட்ஸ் வந்து இப்படி வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ண க்ரீம் சீஸ் மிக்சர் பண்ணணும். ஹாஃபில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி இந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் எக் ஒயிட் அப்ளை பண்ணோன்னா இது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா பாயில் பண்ணும்போது இந்த பாஸ்தா வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ரோசஸ் ரெடி பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண இந்த ரோசஸ் பாயில் பண்ணோம். இந்த பாஸ்தா வந்து சிம்மர் பண்ணுங்கள். நல்லா மூடி வச்சு குக் பண்ணால் தான் நல்லா பாஸ்தா டோ வந்து குக் ஆகும். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பியூட்டிஃபுல் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மீடியா மேசன்ஸ் கிச்சன் ஃபாலோ பண்ணுங்கள். இது TCDC Make It Easy பவர்ட் பை ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் ஆம்ப்ரோசியா ஹனி.